ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவேளைக்காக உமக்கு நன்றியப்பா. கடந்த 3 நாட்களும் இந்த இடத்துல நடைபெற்றதான விசேஷித்த ஆவிக்குரிய விடுதலையின் எழுப்புதல் கூட்டங்களை நீர் ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த இடத்துல வாஞ்சியோடு தாகத்தோடு வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட ஆண்டவருடைய அற்புதங்களை பெற வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு வந்த எல்லா தேவ ஜனங்களையும் எதிர்பார்ப்பிற்கு மேலாக நீர் ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான சபை போதகருக்காக, ஆண்டவரே, குடும்பத்தாருக்காக, விசுவாசிகளுக்காய், தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்கள் மூலமாக ஒரு பெரிய உயிர்மீட்சி, எழுப்புதலையும், ஆசீர்வாதத்தையும், விடுதலையும், நன்மைகளையும், சமாதானத்தையும் நிறைவாய் பெற்று இன்னும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபைகளை தந்தரள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷ விதமாக இந்த கூட்டங்களிலே கர்த்தர் பயன்படுத்தின அருமையான கர்த்தருடைய தாசருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, ஆத்தும பாரத்தோடு தகப்பனே, தேவ ஜனங்களுக்கு தேவையான தேவ வார்த்தைகளை உம்முடைய மகன் மூலமாக நீர் பகிர்ந்து கொண்ட கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமுடைய அர்ப்பணிப்புகளின் விசேஷங்களை ஒவ்வொரு நாட்களும் கருத்தாய் கர்த்தாவே ஜனங்களுக்கு போதிக்க உம்முடைய மகனை அதிகாரப்படுத்தினதற்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாள் கூட்டத்திலையும் கூட தகப்பனே, ஆபிரகாம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் பா, எதிர்பார்த்து கொண்டிருந்த அஸ்திபாரங்கள் உள்ள அந்த நகரத்தை நோக்கி கர்த்தாவே பரலோகத்தை வாஞ்சியோடு கூட அந்த தரிசனத்தை ஆண்டவர் தம்முடைய மகன் மூலமாய் கொடுத்ததற்காக துதிக்கிறோம். நீர் வந்து எங்களை உம்மிடத்திலே, நீர் இருக்கும் இடத்துல எங்களை சேர்த்துக் கொள்வீர் என்று கர்த்தாவே இந்த வார்த்தை எங்களுக்கு உறுதிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவய காலத்தோடும் இறங்கி வரும்போது கர்த்தாவே, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அல்லது உயிரோடு இருக்கிற நாங்கள் உமக்கு எதிர்கொண்டு வந்து உம்மை சந்திப்பதற்கு ஆயத்தப்படத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவருடைய அச்சாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கையோடு வாழ கர்த்தாவே எங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள ஆண்டவர் இன்னும் கிருபைகளை தாரும். தொடர்ந்து இந்த சபையில வல்லமையான ஒரு எழுப்புதலை கிருபை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திற்கும் ஆண்டவரே ஒரு பெரிய மாதிரியாய் மகிமையாய் கர்த்தர் தொடர்ந்து பயன்படுத்தும். அருமையான போதகர்களுக்காய், ஆண்டவரை இணைந்து ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் மீண்டும் துதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக கர்த்தருடைய ஊழியத்தில் பங்கெடுத்த கர்த்தருடைய தாசரோடும் இங்க வந்த எல்லா ஊழியக்காரர்களோடும் இங்க கூடியிருக்கும் தேவ பிள்ளைகள் யாவரோடும் தேவ சமாதானம் தங்குவதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். எல்லா 1ஆம் தேதி